வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மோனிஷா வினோத். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மேலும் 3727 பேருக்கு கொரோனா தொற்று, 1,15,000 பேருக்கு பாதிப்பு. கொரோனாவுக்கு இன்று ஒரே நாளில் 61 பேர் உயிரிழப்பு, பலி எண்ணிக்கை 1571 அதிகரிப்பு. சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு, காவல் நிலையத்தில் பணிபுரிந்த 6 பேரிடம் சிபிசிஐடி விசாரணை. சாத்தான்குளம் கொடூர சம்பவம், சிபிசிஐடி அதிகாரிகள் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை. காவல் ஆய்வாளர் பயன்படுத்திய காரின் உரிமையாளர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர், ஆவணங்களை காண்பித்து விளக்கம். ஓராண்டு காலத்திற்கு முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க மக்கள் தயாராக வேண்டும், தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு, வரும் 15ஆம் தேதிக்குள் வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க முடிவு. +1, +2 வகுப்புகளுக்கு பழைய பாடத்திட்டமே தொடரும், பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து முடிவை மாற்றியது தமிழக அரசு. மருத்துவ பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி, இங்கிலாந்து பிரதமர் வீட்டில் ஒளிரவிடப்பட்ட நீல விளக்குகள். சீனாவில் கொரோனா வைரஸை தொடர்ந்து பரவ தொடங்கியுள்ள பிளேக் நோய், பொதுமக்கள் கலக்கம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய 10 காவலர்களிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் என்பவரும் அவரது மகன் பெனிக்ஸும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி சார்பு ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் மற்றும் காவலர்கள் முருகன் மற்றும் முத்துராஜ் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பேரூரணி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக மதுரை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் இன்று விசாரணை மேற்கொண்ட சிபிசிஐடி காவல்துறையினர் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றி தற்போது வெவ்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் கணினி பொறியாளர் தாமஸ் பிரான்சிஸ், எழுத்தர் பியூலா, சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் பால்துரை உட்பட 10 காவலர்களிடம் சிபிசிஐடி போலீசார் ஒரே நேரத்தில் விசாரணை மேற்கொண்டனர். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய மருத்துவர்கள், சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் நீதிபதி உட்பட அனைவரிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் முழுவதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை ஒட்டுமொத்தமாக நீக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அன்னைக்கு 19ஆம் தேதி இரவு பணியிலிருந்து அவ்வளவு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் உட்பட, சாத்தான்குளம் மருத்துவமனையில் அன்னைக்கு பணியிருந்த டாக்டர் உட்பட, சாத்தான்குளம் நீதிபதியை அந்த நடுவர் நீதிபதி ரிமாண்ட் பண்ணணும்னு உத்தரவு போட்டார், ரிமாண்டுக்கு அனுப்பிச்சாரு பாருங்க, அந்த நீதிபதி உட்பட, கோயில்பட்டி கிளை சிறைசாலையில் இருக்கிற அதிகாரிகள் உட்பட எல்லாருமே இந்த விசாரணை வளையத்துக்குள் வர வேண்டும் என்பதை ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம்.
நீங்கள் புதுசாக ரெக்ரூட் பண்ணுங்கள். இன்னும் 40-50 இருந்து அதே எண்ணிக்கையில் வச்சுட்டு இன்னும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னா எப்படி முடியும்? எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருந்தாலும் ஊரில் எதை வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? மற்றவங்களை மிரட்டுறது உட்பட. இந்த வழக்கில் கூட இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது உட்பட நாங்கள் வலியுறுத்துகிறோம். எனவே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்கிறத ஒட்டுமொத்தமாக நீக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் மேலும் 3827 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,14,978 உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று நாளுக்கு நாள் வேகமாக பரவி வருகிறது. இன்று ஒரே நாளில் 3827 பேருக்கு வைரஸ் தொற்று பரவியிருப்பது மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை சென்னையில் இன்று மாலை வெளியிட்ட மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கொரோனா வைரஸால் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 1,14,978 உயர்ந்துவிட்டது. இன்று ஒரே நாளில் கொரோனா வைரஸ் காரணமாக 61 பேர் உயிரிழந்துவிட்டனர். இவர்களில் 15 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் 46 பேர் அரசு மருத்துவமனைகளிலும் மரணம் அடைந்ததாக தமிழக சுகாதாரத்துறையின் மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இன்று ஒரே நாளில் 1747 பேருக்கு வைரஸ் தொற்று பரவியுள்ளது. இவர்களுடன் சேர்த்து சென்னையில் இதுவரை 70,017 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். +1, +2 வகுப்புகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த புதிய பாடத்தொகுப்பு முறையை ரத்து செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. +1, +2 வகுப்புகளில் பழைய பாடத்தொகுப்பு முறையில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்கள் 14 பிரிவுகளில் இடம்பெற்றிருந்தன. கணிதம் 6 பிரிவுகளில் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் தமிழக அரசு அண்மையில் வெளியிட்ட புதிய பாடத்தொகுப்பு முறைக்கான அரசாணையில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்கள் 3 பிரிவுகளிலும் கணிதம் 2 பிரிவுகளிலும் மட்டுமே இடம்பெற்றிருந்தன. இந்த புதிய பாடத்தொகுப்பு முறையால் மாணவர்கள் உயர்கல்வி மற்றும் வேலைக்கான வாய்ப்புகளை இழக்க நேரிடும் என கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனையடுத்து +1, +2 வகுப்புகளில் பழைய பாடத்தொகுப்பு முறையே தொடரும் என்றும் புதிய பாடத்தொகுப்பு முறை ரத்து செய்யப்படுவதாகவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கொரோனா தடை உத்தரவால் பள்ளிகள் திறக்கப்படாத சூழ்நிலையில் ஆன்லைன் மூலம் வகுப்புகளை பள்ளி நிர்வாகங்கள் நடத்தி வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு எம். சுந்தரேஷ், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு சங்கர நாராயணன் ஆன்லைன் வகுப்புகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக வரும் 15ஆம் தேதிக்குள் வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதுவரை ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற மனுதாரர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வரும் 20ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் திபெத்திய அதிகாரிகள் தலாய் லாமாவின் 85வது பிறந்த நாளை கொண்டாடினர். அவர்கள் தலாய் லாமாவின் புகைப்படத்தின் முன்பு கேக் வெட்டி அவரது பிறந்த நாளை கொண்டாடினர். முன்னதாக தனது பிறந்த நாளையொட்டி தலாய் லாமா தைவானியர்களுக்கு வீடியோ கான்பரன்சிங் மூலம் உரையாற்றினார். அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திருமதி ப. வளர்மதிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு அண்ணாதுரைக்கும் மருத்துவ பரிசோதனையில் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
தமிழகத்தில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நவம்பர் மாதம் வரை கூடுதலாக 5 கிலோ அரிசி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை பணம் கொடுத்து அத்தியாவசிய பொருட்களுக்கான துவரம் பருப்பு, சமையல் எண்ணெய் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை நியாய விலை கடையில் வாங்கிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதற்கான தொகை ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கு ஈடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நவம்பர் மாதம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசி கூடுதலாக வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஈரானில் தவிக்கும் தமிழக மீனவர்களை தமிழகம் கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பு சார்பில் ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 44 மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்களை சிறப்பு விமானம் மூலம் தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்டுப்பாடுகளுடன் நீதிமன்றங்களை விரைந்து திறக்க வலியுறுத்தி திருச்சி தலைமை நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா ஊரடங்கால் நீதிமன்றங்கள் திறக்கப்படாததால் வழக்காடும் தொழில் இன்றி வழக்கறிஞர்கள் வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளான நிலையில் உள்ளது. எனவே நீதிமன்றத்தை விரைந்து திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் திருச்சி தலைமை நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் திரளானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் பொய்யாதநல்லூர் அய்யனார் கோவிலில் உண்டியல் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் கூத்தூர் சாலையோரத்தில் அய்யனார் செல்லியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த கோவில் கதவின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தது. இதனையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது கோவிலில் இருந்த இரண்டு உண்டியல்கள் உள்ளிட்ட பொருட்கள் காணாமல் போனது தெரியவந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாத்தான்குளத்தில் தந்தை மற்றும் மகனை அடித்து கொலை செய்தது தொடர்பாக கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் உட்பட 5 பேரை தூக்கிலிடக் கோரி நாம் தமிழர் கட்சியினர் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் காவல்துறையினரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் கைது செய்யப்பட்ட காவல்துறையினரை தூக்கிலிட வேண்டும் எனவும் கோஷங்கள் எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் மசனகுடி வனப்பகுதியில் கடமானை வேட்டையாடி இறைச்சியை சமைத்து சாப்பிட்ட 9 பேரை கைது செய்த வனத்துறையினர் அவர்களுக்கு தலா 20,000 ரூபாய் வீதம் 1,80,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் அதே பகுதியில் சந்தன மரத்தை வெட்டிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 9 கிலோ சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டு 40,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கொரோனாவால் உயிரிழந்த காவலரின் படத்திற்கு டிஐஜி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சேத்தூர் ஊரக காவல் நிலையத்தில் பணியாற்றிய தலைமை காவலர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரின் உடல் தமிழக அரசின் வழிகாட்டுதல் படி மதுரையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் சேத்தூர் காவல் நிலைய வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த தலைமை காவலரின் திருவுருவ படத்திற்கு டிஐஜி ராஜேந்திரன், விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெருமாள், ராஜபாளையம் துணை கண்காணிப்பாளர் நாகசங்கர் உள்ளிட்ட போலீசார் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியில் மேலாண்டை கொள்ளை, மேட்டுத்தெரு உள்ளிட்ட பிரதான சாலையான பெரிய செங்குந்தர் சாலை ஆகியவற்றில் கழிவுநீர் கால்வாய்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளால் சாலைகளில் கழிவுநீர் வழிந்தோடி நோய் தொற்று பரவும் அபாயம் நிலவுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பேரூராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும்
அவர்கள் அதனை கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் சாலைகளில் குப்பை கூளங்கள் வாரப்படாமலும் போக்குவரத்துக்கு இடையூறாக கால்நடைகள் சாலையை சுற்றித் திரிவதாலும் அதிக அளவில் விபத்துகள் நிகழ்வதாக கூறப்படுகிறது. இதனை பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாத நிலையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று புதிதாக 171 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் பொன்னையா தெரிவித்துள்ளார். நேற்று வரை 2547 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மேலும் 171 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2718 அதிகரித்துள்ளது. 1702 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 983 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளனர். மேலும் மாவட்டத்தில் இதுவரை 33 பேர் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளனர். சாத்தான்குளம் சம்பவத்தில் நீதிபதியை தரக்குறைவாக பேசிய காவல்துறையை கண்டித்தும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் உடுமலை நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்தபடி இந்த போராட்டத்தில் பங்கேற்ற வழக்கறிஞர்கள் சாத்தான்குளம் சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். சாத்தான்குளம் வியாபாரிகள் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தியும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் ஊரடங்கு உத்தரவினால் வருமானம் இன்றி தவிக்கும் மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் உள்ள மதுபான கடைகளில் மதுபானங்கள் இல்லாததால் மது வாங்க சென்ற மதுப்பிரியர்கள் ஏமாற்றமடைந்தனர். வண்டலூர், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் தடை உத்தரவு காரணமாக கடந்த 15 நாட்களாக மது கடைகள் மூடப்பட்டிருந்தன. இந்நிலையில் அப்பகுதிகளில் உள்ள சில மதுபான கடைகளில் மிக குறைந்த அளவு பாட்டில்களும் ஒரு கடையில் 50 வாட்டர் பாட்டில்கள் மட்டுமே இருந்ததால் மதுப்பிரியர்கள் ஆவேசமடைந்தனர். வறட்சியால் பச்சைமலை பகுதியிலிருந்து விளைநிலங்களுக்கு உணவு தேடி வரும் பறவைகள் தொடர்ந்து உயிரிழந்து வருகின்றன. மேலும் துறையூரை அடுத்த சேனப்பநல்லூர் பகுதியில் மயில் மற்றும் குரங்குகள் பயிர்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குரங்கு, மயில் இதனால வெள்ளாமை வைக்க முடியல. மழை மாதிரி கம்மியாக இருக்கிறனால நாங்கள் தண்ணியை தவிழமாக விட்டு பாடுபடுறதுக்கு எங்களால் முடியலைங்க சார். கம்பு, கடலை, சோளப்பயிரெல்லாம் மயில் வந்து ரொம்ப நாசம் பண்ணி தவிச்சு பயிரை கட் பண்ணிவிடுது. அதனால் விவசாயமே விட முடியல. சாப்பிடி கம்மியாக இருக்குது. இதை பார்த்து கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு உதவி பண்ண வேண்டும் சார். சுனாமி, வெள்ளம் போன்று கொரோனாவும் ஒரு இயற்கை பேரிடர் என சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் கொரோனா சிகிச்சை மையங்களை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த ஓராண்டிற்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் முகக்கவசம் அணியவும் பொதுமக்கள் தயாராகிக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இனிமேல் நம்ம வருங்காலத்தில் ஓராண்டுக்காவது இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கிறது, கை கழுவுறது, இதை தொடர்ந்து தடுப்பூசியோ நிரந்தர மருந்து கண்டுபிடிக்க போர்க்கால அடிப்படையில் பல குழுக்கள் பணியாற்றி கொண்டு இருக்காங்க. அது வர வரைக்கும் நிரந்தர தீர்வு இது. ஸோ பொதுமக்கள்கிட்ட தேவையற்ற 300 400 அப்படிங்கிற போது மாஸ்க் போட்டுருந்தா வந்திருக்காது, கை கழுவிருந்தா வந்திருக்காது. இந்த செய்தியும் பேரலல் பண்ண அதே வேலையில் வந்து விட்டால் நம்ம இதையே பேசிட்டு இருக்காமல் அதற்கு தேவையான அனைத்து மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எல்லாரும் சேர்ந்து IMA, IAP எல்லாரும் சேர்ந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட்டாக இதை பேசணும். நம்மளோட நுரையீரல் பாதிப்புக்கு முன்னாடியே நம்ம ட்ரீட் பண்ணால் இன்னைக்கு 98.7 விழுக்காடு நபர்கள் குணமாய் போயிட்டாங்க. ஈரோடு மாவட்டம் லகாபுரம் சோதனை சாவடிக்கு வரும் சரக்கு லாரி ஓட்டுநர்களை மிரட்டி போலீசார் பணம் வசூலிப்பதாக பாதிக்கப்பட்ட ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.
உரிய ஆவணங்கள் இருந்தாலும் 300 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே லாரிகளை அனுமதிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். ஆந்திராவிலேருந்து தடாவிலேருந்து இப்போ இங்கே முடக்குறிச்சி வரோம். இங்கே செக் போஸ்ட்டில் ஈரோடு செக் போஸ்ட்டில் வந்து வெளிமாநிலத்துலேருந்து வர வண்டிங்க எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் அலோவ் பண்ண சொல்லி விட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பணம் வாங்கிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. லாரி ஏற்கனவே லாரி தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள் டீசல் விலையேற்றம், டோல்கேட் பிரச்சனை, அதனால் ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்கோம். இது மாதிரி பிரச்சனையை கொடுத்து எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. அரசு இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும். பாவேந்தர் பாரதிதாசனின் மகன் மன்னர் மன்னன் புதுச்சேரியில் காலமானார். அவருக்கு வயது 92. புரட்சி கவி என போற்றப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசனின் ஒரே மகனான திரு மன்னர் மன்னனின் இயற்பெயர் கோபதி ஆகும். தந்தையின் அடியொற்றி தமிழ் ஆற்றல் கொண்டவராக விளங்கிய அவர் சிறந்த தேசப்பற்றாளர் ஆவார். புதுச்சேரி வானொலி நிலையத்தில் பணியாற்றிய திரு மன்னர் மன்னன் 50க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை படைத்துள்ளார். பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி இவர் எழுதிய கருப்பு குயிலின் நெருப்பு குரல் வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். தமிழக அரசின் கலைமாமணி உள்ளிட்ட விருதுகளை இவர் பெற்றுள்ளார். முதுமை மற்றும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த மன்னர் மன்னன் புதுச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். ஜிஎஸ்டி மற்றும் கொரோனா கட்டுப்பாட்டில் மத்திய அரசுக்கு ஏற்பட்ட தோல்வி. எதிர்காலத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தோல்விக்கான ஆய்வுகளில் இடம்பெறும் என காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவின் தூண்டுதலின் பேரில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் நேபாள பிரதமர் KP சர்மா ஒலிக்கு எதிராக ஆளுங்கட்சியில் போர்க்கொடி உயர்த்தப்பட்டுள்ளதால் அவருடைய பதவி எந்த நேரத்திலும் பறிபோகும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர்த்து இதர பகுதிகளில் உள்ள ஹோட்டல்களை 33% வாடிக்கையாளர்களுடன் திறக்க அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கொரோனா வைரசுக்கான தடுப்பு மருந்தை வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என்று ICMR-இன் முயற்சி சாத்தியமற்றது என்றும் நடைமுறைக்கு ஒத்துவராதது என்றும் பெங்களூரை சேர்ந்த தி இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அமைப்பு கருத்து தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இதுவரை 1 கோடி மாதிரிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக ICMR தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் 8 போலீசாரை சுட்டுக் கொன்ற விவகாரத்தில் ரவுடி விகாஸ் துபேவிற்கு தகவல் அளித்ததாக மேலும் 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக இந்த ஆண்டு 12% மழை உபரியாக பெய்துள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு காலத்தின் போது முந்தைய மின்கட்டண தொகையை அடிப்படையாக கொண்டே புதிய மின்கட்டணம் கணக்கிடப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காவிரி உபரி நீரை சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு குழாய் மூலம் கொண்டு செல்வதற்காக பிறப்பிக்கப்பட்ட அரசு ஆணையை ரத்து செய்ய கோரும் வழக்கில் காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் தமிழக பொதுப்பணித்துறை முதன்மை செயலருக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் சிகிச்சைக்காக மத்திய அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட PM கேர்ஸ் நிதியம் தொடர்பாக சர்ச்சை வலுத்து வருகிறது. வசூலிக்கப்பட்ட பணம், செலவு தொகை உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் உடனடியாக வெளியிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமை குழு வலியுறுத்தியுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.